ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாமி கும்பிடு. கடவுளே, என் பொண்ணு எது கேட்டாலும் நான் அவளுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா ஸ்கூல் ஃபீஸ் 1.5 லட்சம்ங்கிறது என் சக்திக்கு மீறினதா இருக்கு. என்கிட்ட வெறும் 50,000 ரூபாய் தான் இருக்கு. மேற்கொண்டு பணத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீதான் ஏதாவது ஒரு வழியை காட்டணும். என் பொண்ணு ஆசைப்பட்ட ஸ்கூல்ல அவ படிக்கணும். என்னம்மா? எனக்கு வேணாண்டா. தளரிடம் மனதோடு நோய் தொடரும் மனகடல் தொழுதெழுவேன். கடல் தனில் அமதோடு கடந்த நெஞ்சை இடரினில் அடக்கிய வேதியனை இதுவோ இமை யார் மாறியும் நன்றமில்லையே. அதுவோ உணவின் அருளாவடுதுறையரனே தென்னாடுடைய சிவனே புற்றி என் நாட்டவர்க்கும் விரைவா புற்றி. போலாமா? வா. மா, அந்த விஷயத்தையும் நினைச்சிட்டு இருக்காதம்மா. நான் தான் சொன்னல, அக்கா ஏன் தூரமா இருக்கான்னு நினைக்கிற, நம்ம கிட்ட இருக்காங்கன்னு நினைச்சுக்க. ஃபீல் பண்ணாதம்மா. நிலாச்சலம், நல்ல சாமி கும்பிட்டீங்களா? கும்பிட்டேமா. சரி, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க? எங்க அம்மாக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். செல்லம், வாங்க. அம்மா, அம்மாக்கு ஒரு முத்தம் கொடுங்க. முத்தம். என் செல்லம். அம்மா வாமா, கிளம்பலாம். வா. பாத்து. சரி, வீட்டுக்கு போலாமா? போலாம். அம்மா இருமா, ஆட்டோ கேட்டு வரேன். அண்ணா, ஆட்டோ வருமாண்ணா? வந்த சவாரி உள்ளதாம்பா இருக்கிறாங்க, அதான் வெயிட்டிங். ஓ அப்படியா? அவர் சவாரி வந்திருக்காராம்மா. ஏதாவது ஆட்டோ வருதான்னு பாக்கலாம். சரிம்மா, பாப்போம். என்னமா? விஜய், இருமா இருமா. விஜய் மாதிரி இருக்குடா. யாரு பார்த்தா விஜய் விஜய்ன்னு இருக்காதம்மா. விஜய்டா. மா, ஏமா இப்படி பண்ற? அக்கா தான் தேனில இருக்காளம்மா, அவ எப்படிமா இங்க வர முடியும்? நான் தான் சொல்றேன்லம்மா, அவளை சமாதானப்படுத்தி நான் கூட்டிட்டு வரமா, கவலைப்படாதம்மா. டேய், விஜய் மாதிரி தான்டா இருக்கு. மா இல்லம்மா. சரி வாமா, பாத்துக்கலாம். வா, வீட்டுக்கு போலாம். வா. ஆட்டோ. கௌஷிக் சார், கவினா பிக்கப் பண்ண கார் போயிடுச்சுல்ல? ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே போயிடுச்சு சார். ஃபாரின் கிளைண்ட் கால் இருக்கிறதுனால என்னால் இன்னைக்கு போக முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு அவன் எப்படி கோச்சிக்க போறான்னு கூட தெரியல. இந்த உலகத்துல உன்னை புரிஞ்சுக்கிறது எனக்கு அடுத்தது அவன் தானேப்பா. அதெல்லாம் கவின் குட்டி கோச்சிக்க மாட்டான். ஐயா, என்னது ஃபைல் சார்? அது தெரியும். கம்பெனியுடைய அக்கவுண்ட்ஸ் ஃபைலா இல்ல கம்பெனி ஸ்டாஃப் சேலரி ஃபைலா? ஆபீஸ் அக்கவுண்ட்ஸ் ஃபைல் சார். இதெல்லாம் தேவையான தானே பாப்பா, என்கிட்ட கொண்டு வந்து காட்டுற. மேடம் வேற வேலையில பிஸியா இருக்கிறதுனால உங்களை பார்க்க சொல்லி கொடுத்தாங்க சார். ஐயோ, மணி 5 ஆச்சே, இன்னும் என் பேரனை காணுமே. நூறு ஆயுசு, என் பேரன் வந்துட்டான்.
வந்துட்டான் ஐயா, நரகாசுரம் வந்துட்டான். வா 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 வா. ஏய், வா 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 வா. இந்த குட்டிச்சாத்தான் வீட்டுக்கு வந்தா நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுவீங்க. ஆனா எனக்கு தான் உள்ளுக்குள்ள பீதியாவே இருக்கு. ஷோ. அப்பாவுக்கு ஒரு சடன் கால்ரா, அதனாலதான் என்னால. ஐயோ, நம்ம போய் பிக்கப் பண்ணலான்னு கோவமா இருக்கான் போலயே. பேராண்டி, உனக்கு ஏதாவது ஜூஸ் போட்டு கொண்டு வரட்டுமா? பாக்குறத பாரு. டேய் கவின, என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? அவன் என்ன பண்ணுவான்? ஏதாவது வம்பு எடுத்திருப்பான். டேய் உன்னை தாண்டா, என்ன ஆச்சு? பேராண்டி, என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே பாட்டி தீர்த்து வைப்பேன். டேய் என்னன்னு சொல்றா, ரொம்ப சீன் போடாத. என்ன சின்னையா, வழக்கமா மார்னிங் ஸ்கூல் போகும்போதெல்லாம் ஏதோ கப்பல் கவுந்த மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு போவீங்க. ஆனா இன்னைக்கு ஸ்கூலை விட்டு வரும்போது ரொம்ப சோகமா வந்திருக்கீங்க. என்னாச்சு? மிஸ் நல்லா திட்டினாங்களா? கௌஷிக். ஐயா. டேய் கவின், என்னாச்சுடா உனக்கு? ஸ்கூல் மிஸ் ஏதாவது திட்டினாங்களா? அதே தானே நானும் கேட்டேன். சரியான லூசு குடும்பமா இருக்கும் போல இருக்கு. ஏய் வேற என்ன கவின், அப்பா கிட்ட சொல்றா. உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உன்கிட்ட சண்டை போட்டாங்களா? அதுவும் இல்லையா? அப்புறம் அப்புறம் என்னடா தங்கம், நீ ஏன் இப்படி இருக்க? நீ இவ்வளவு மூட் அவுட்ல இருந்தா வீடே கரண்ட் இல்லாத மாதிரி இருக்கும். என்னன்னு சொல்றா? பேசு பேராண்டி. எனக்கு எல்லா சப்ஜெக்ட்லயும் ஹோம்வொர்க் கொடுத்துட்டாங்க பாட்டி. ஓஹோ, நான் ஒருத்தனா எப்படி எல்லா ஹோம்வொர்க்கையும் பண்ண முடியும்? கரெக்டா தானே பண்ணிருக்காங்க. என்னது? இல்ல சின்னையா, ஓம வாட்டர் குடிக்கிற சின்ன குழந்தைக்கு இவ்ளோ ஹோம்வொர்க் கொடுத்துருக்காங்களேன்னு வருத்தமா சொன்னேன். ஏய் கவின், இதுக்கா நீ இவ்வளவு சேடா வந்த? பாத்துக்கலாம் விடுறா. பாத்துக்கலான்னு எப்படிப்பா? எல்லா சப்ஜெக்ட்ல இருந்தும் ஹோம்வொர்க் பண்ணிட்டு வரலனா கிளாஸ் மிஸ் அடிப்பேன்னு சொல்லிருக்காங்க. என்னது, அடிப்பாங்களா இன்னைக்கு அவங்கள? விக்ரம், பாட்டி, உன் மகன் 1ன்னா 9ன்னுவான். மிஸ் இவனை அடிப்பேனெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. இவனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டு போடுறான். எமோஷனை கட்டுப்படுத்து.